ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃபர்மேஷன் அல்லது எலாங்கேஷன், ஏதோ ஒன்று. டிஃபர்மேஷன் ஆர் எலாங்கேஷன் ஆஃப் a rectangular tapered bar, rectangular tapered bar. Tapered bar, a point load at the end. Point load at the end. Point load at free end. சரியா? இதை நம்ம பார்க்க போகிறோம். இதை முதல்ல படமாக வரைஞ்சிடலாமா? லெட்ஸ் ட்ரா a figure முதல்ல. இதான் நம்மளுடைய ஃபிக்ஸ்டு வால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட வால். I will draw it in 3 dimension. இது அப்படியே டேப்பர்ட் ஆகுது. டேப்பர்ட்னா அப்படி கிராஸ் செக்ஷன் குறையுதுண்ணே. ஸோ பேக்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வில் பி ட்ராயிங் இன் அ டாட்டட் லைன். பின்னாடி பிஹைண்ட் த இதில் இருக்கிறதெல்லாம் டாட்டட் லைனாக காமிக்கிறேன். ஸோ இல் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஜாமெட்ரி, எப்படி அந்த வடிவம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த இதில் இன்னொன்று ஒன்றா வித் யூனிஃபார்ம் திக்னஸ். வித் யூனிஃபார்ம் திக்னஸ். thick, NESS. அதாவது என்னென்னா, இப்போது அந்த ஃபிக்ஸ்ட் எண்ட் இருக்குல்ல, இப்போ வந்து இது வந்து வால், இது வந்து உங்களோட செவுரு. அந்த இடத்துல உங்களுடைய ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, your height is going to be, நான் கேபிட்டல் B அப்படின்னு எடுத்துக்கிறேன். and the thickness is T, small t அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே திக்னஸ் தான் when you go along your x direction இருக்க போகுது. பட் உங்களோட பிரெத் வந்து எவ்வளோ ஆயிருக்கு? இட்ஸ் ஸ்மால் b. ஸோ I'll draw it in a blue color itself. ஸோ இதான் நம்முடைய இது. இப்போ we are going to thickness மாறலை, with uniform thickness along the x direction. நான் x direction எப்படி எடுக்கிறேன்? how I am going to go with my x direction? இந்த சென்டர்லேருந்து I am going to move along this. இப்போ நான் ஃப்ரண்ட் வியூவை பார்க்கலான்னு I will draw your front view. ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். and I am going to apply a point load at the ஃபேஸ். இந்த இடத்துல பாயிண்ட் லோட் P ஒன்று அப்ளை பண்ணுறோம். பாயிண்ட் லோட் P இது என்னுடைய ஃபிக்ஸ்ட் எண்டுங்கிறதா. இந்த இடத்துல x = 0. நான் இப்போ ட்ராவல் ஆகிறேன். இந்த பாரோட லென்த் எவ்வளோனா L. இது நான் உங்களுக்கு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஒரு முப்பரிமாணத்தில் காமிச்சிருக்கேன். when you go with the side view, front இந்த இடத்துல இருந்து நான் if I view from here, இந்த இடத்துல இருந்து நான் விஷுவலைஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன தெரிய போகுதுன்னா, I am going to have a tapered rectangular bar. அதோட ஃபீச்சர்ஸ் இப்படி தான் தெரிய போகுது. ஸோ the left end is going to be by my fixed end. என்னுடைய x axis goes from, and this is going to be my origin,
and it goes like this. It's my positive x-axis. இந்த இடம் என்னோட x equal to 0, இந்த இடம் என்னோட x equal to L. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு பாயிண்ட் லோடை I am going to apply axially point load P. Is it okay? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட்டு இதுக்கான நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் சேஞ்ச் இன் லென்த், இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ விரிய போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் நகர்ந்திருக்க போகுது. ஸோ வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் இன் த எக்ஸ் டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் இன் த எக்ஸ் டைரக்ஷன்னா u அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு u கண்டுபிடிக்கணும், u டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த எக்ஸ் டைரக்ஷன். சரியா, அது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த எக்ஸ் டைரக்ஷன் அல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன்னா u, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் இன் த எக்ஸ் டைரக்ஷன் u, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் இந்த இடம் என்னென்னா x equal to L. இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். சரி, இதான் என்னோட கொஸ்டின் மார்க். இதை நோக்கி தான் நம்ம இந்த ட்ராவல் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வேணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to frame a differential equation. முதல்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை we are going to frame a differential equation. அடுத்து we are going to apply the boundary condition. அப்ளை பண்ணிவிட்டு we are going to move forward. சரியா, ஓகே. the first step, differential equation என்ன, the information at a point. information at a point தான் differential equation. சரியா, ஸோ இதை மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் எங்கேயா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம எப்பொழுதுமே எப்படி டிசைன் பண்ணுவோம், வில் பி டிசைனிங் த ஸ்ட்ரக்சர் இன் டு பி இன் ஈக்லிபிரியமில் இருக்க மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஈக்லிபிரியம் அனாலிசிஸ் தான் இதில் நம்ம பண்ண போகிறோம். சரியா, ஓகே. இப்போ நான் எடுக்கும் பொழுது நான் இந்த என்னோடய டொமைன் இருக்குல்ல, என்னோடய டொமைன் யார் இதில் ப்ளே பண்ண போகிறா, விளையாட போகிறாங்கன்னா எதனுடைய பிஹேவியரை நம்ம படிக்க போகிறோம், இந்த பர்டிகுலர் இந்த ஜாமெண்ட்ரி இருக்குல்ல, இவங்க தான் நம்ம டொமைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இவர் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாரு, நம்ம கொடுத்த லோடுக்கு பிஹேவ் பண்ணி எவ்வளோ நகர்ந்திருக்க போகுது, ஒரு பக்கம் எவ்வளோ நகர்ந்திருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இவருக்கான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம உருவாக்கலாம். சரியா, ஓகே. ஸோ உருவாக்கும் பொழுது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் நான் எடுக்கணும். ஓகே, ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to take an differential element. டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு சின்ன ஒரு கட்டை மாதிரி தான். இட்ஸ் சிம்பிளி எ பாக்ஸ். ஓகே, சிம்பிளி எ பாக்ஸ். இதை மட்டும், இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்து வரைய போகிறேன். ஓகே, எடுத்து வரையும் பொழுது இந்த ஃபேஸ் அது நான் என்ன இருக்க போகுதுன்னா, ஐ எம் கோயிங் டு கன்சிடர் இட் இஸ் அட் லொக்கேஷன் எக்ஸ். இது டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் தானே சொல்கிறேன். ஸோ இட் வில் ஹாவ் எ ஸ்மால் கேப், எவ்வளோனா டெல்டா எக்ஸ் அப்படின்னு ஒரு கேப் இருக்கும். அப்போ நான் இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இந்த ஃபேஸ் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்க போகுது, எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் அப்படிங்கிற என்னோட தூரத்தில் இருக்க போகுது. am I right? So I am going to draw the differential element separately. தனியாக வரைஞ்சிட்டேன். இந்த ஃபேஸ் is at x is equal to, this is at x location in the face from the origin, and this face கரெக்டாக அதே நேரில் எழுதிக்கிறேனே, this face is at the location x plus delta x. சரியாடா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா, we have considered this domain in a material or a domain where it is being loaded by a force P. அப்படி தானே? ஸோ it will undergo some internal loads. அதாவது ஒரு பொருளை பிடிச்சி நம்ம இழுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்கு என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி தானே? அப்போசிங் ஃபோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணும், அல்ல ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணும் டு பி அட் த சேம் பொசிஷன். இப்போ என்னை இழுக்காதப்பா, நான் அதே இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது மெட்டீரியல் வில் க்ரியேட். அந்த ஃபோர்ஸை நம்ம வி ஹேவ் டு ஷோ ஹியர். இப்போ இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்சியல் லோடு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லோடு எங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னா, வி ஹேவ் அப்ளைட் இட் இன் த
ஜாமெட்ரிக் சென்டர், அதாவது இந்த ரைட் சைட் பார்ட் இருக்குல்ல, அதில் அந்த கட்டம் இருக்குல்ல, அந்த ஸோ திஸ் அது ஸ்கொயர் ஐ ஹவ் அப்ளைட், இந்த ஸ்கொயரில் ஐ ஹவ் அப்ளைட் இட் இன் த ஜாமெட்ரிக் சென்டர், மையத்தில் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் நோன் அஸ் ஆக்சியல் லோடிங் ப்ராப்ளம். இது ஆக்சியல் லோடிங் ப்ராப்ளம்ங்கிறதுனால இட் வில் அண்டர்கோ, இட் வில் ஹாவ் ஒன்லி என்ன இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் நார்மல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ நார்மல் ஃபோர்ஸினுடைய சைன் கன்வென்ஷன் எப்படி நம்ம எடுத்திருக்கோம், தட் வி ஆர் ஃபாலோயிங் த்ரூ அவுட் அவர் வீடியோ இஸ், இந்த ஃபேஸை புல் பண்ணுற மாதிரி நான் வரையணும். ஸோ ஐ வில் ஹாவ் எ நார்மல் ஃபோர்ஸ் and that is pointing in the x direction, and that force is acting at the which phase, nx plus delta x. ஸோ இங்கே நான் எழுத போகிறேன், இங்கே என்ன இருக்குது, நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் தி எக்ஸ் டிரெக்ஷன், எக்ஸ் டிரெக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகுது, ஆக்டிங் அலாங் தி எக்ஸ் டைரக்ஷன், அண்ட் திஸ் இஸ் அட் த ஃபேஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நம்ம என்ன சொன்னோம், இந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்னால் we are going to perform the analysis in equilibrium. ஈக்லிபிரியம் தானே பண்ண போகிறோம். ஈக்லிபிரியம் பண்ண போகிறோன்னா நமக்கு இங்கே என்ன வகையான ஃபோர்ஸஸ் மட்டும் இருக்குது, லெஃப்ட் சைட் ஃபோர்ஸ் அண்ட் ரைட் சைட் ஃபோர்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ ஈக்லிபிரியம்னா, ஈக்லிபிரியம் மீன்ஸ் ஜஸ்ட் பேலன்சிங். ஒரு எளிமையாக போனோம்னா, இன்னும் டீட்டெயிலிங் போனால் நிறைய போகும். ஸோ ஐ எம் கோயிங் டு கோ வித், ஏன்னா இங்கே எக்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய காரணத்தினால ஈக்லிபிரியம் இன் த எக்ஸ் ஃபோர்ஸ் will lead to the left side force equal to right side force. ஈக்லிபிரியம்னா ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆகிருக்கணும். சரியா? இப்போ நான் இந்த டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட் எடுத்திருக்கேன்னா, இந்த டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட் ஹேஸ் டு பி இன் ஈக்லிபிரியம். சரியா? அப்படின்னா தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம வந்து மேலே தொங்க விடுறோம் அப்படின்னா, ஒரு ஹைட்டில் சர்டன் ஹைட்டில் தொங்க விடும்போது இட் வில் நாட் என்னது, அது டிஃபார்ம் ஆகி கீழே விழாது. ஓகே, இப்போ டிஃபார்ம் ஆகினா அது உடஞ்சி கீழே விழாது அப்படிங்கிறது. ஈக்லிபிரியத்தில் இருக்கணும், அசையாமல் மேலேயே தொங்கிட்டு இருக்கணும். சரியா? ஸோ லெஃப்ட் சைட் ஃபோர்ஸ் என்ன இருக்குது எனக்கு, normal force which is acting in the x direction at the face x. The force which is pointing towards the right side என்ன இருக்குது, normal force acting along the x direction at the face x plus delta x. இப்போ நமக்கு we should know Taylor series. Taylor series மூலமாக we are going to expand this particular part. Okay, expand பண்ணலாமா? nx plus delta x என்ன? By the expansion of Taylor series, it is nx of x plus dou nx, dou and d கூட போட்டுக்கலாம்ண்ணே. ஸோ இட்ஸ் a function of x, ஒரே ஒரு வேரியபிளாக இருக்கிறதுனால you can write it dnx by dx delta x plus d square nx divided by dx square delta x square plus dot 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 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ ஹியர், இந்த இடத்துல nx plus delta x பதிலாக நான் இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போது நான் இந்த இதில் நான் எரேஸ் பண்ணிடவா, ஐ வில் ஹேவ் திஸ் இஸ் மை ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் அப்படின்னு, இதுதான் ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா. திஸ் மை ரைட் ஹேண்ட் சைட் பார்ட், ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் திஸ் ரைட் ஹேண்ட் சைட் பார்ட். இவங்களை நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இட் அட் திஸ் லொக்கேஷன். இந்த இடத்த நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லைட்டாக சம்மந்தமே இல்லை, அது யாருக்கு ஈக்குவலு, nxக்கு ஈக்குவல், அதோட கண்டினியூஷனாக இது இருக்க போது. நான் இங்கே என்ன இதை எழுதிட்டேன், அடுத்து ஈக்குவல் டு போட்டு இதை எழுதணும், இதை எழுத போகிறேன். ஸோ எனக்கு என்ன இருக்குது, nx at x. இப்போ என்ன ஆகும், what happens now, both nx of x and n of x get cancels. ஸோ இப்போ எனக்கு என்ன மீதி, who is going to be left over, இந்த இடத்துல I will have என்ன இருக்க போகுது, 0 is equal to I will have this remaining part. புரியுதா? சரி, இப்போ நான் ஃபர்தர் நான் கண்டினியூ பண்ணும் பொழுது எனக்கு என்ன இருக்குன்னா, டெல்டா எக்ஸை நான் காமனாக எடுத்துடலாம். கேன் ரிமூவ் டெல்டா எக்ஸ் காமன், டெல்டா எக்ஸ் காமனாக எடுத்தேன்னா what I will have, 0 is equal to
delta x multiplied with d nx by dx plus d square nx by dx square delta x square by 2 factorial ஒன்று போடணும்னே, அது நான் போட மறந்துட்டேன். It has to be done. இங்கே 1 factorial வரும், you will have 2 factorial then. Okay, so what's going to be there? 1 factorial na 1, அதனால அதை போடணும் அவசியம் இல்லை. பட் here I will have 1 by delta x by 2 அப்படின்னு எனக்கு இருக்கும். delta x by 2 அப்படி தானே. ஸோ அண்ட் அது ஐ வில் ஹாவ் போக போக ஐ வில் ஹாவ் சம் மோர் டெல்டா எக்ஸ் ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் இருக்க போகுது. ஸோ நான் ஹெச்ஓடி அப்படின்னு கூட போடுறேன், ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் கூட நான் எழுதிக்கலாம். ஹெச்ஓடி ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ், அதில் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், டெல்டா எக்ஸ் க்யூப் இருக்கும், அது எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து இந்த டெல்டா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஐ எம் நாட் கோயிங் டு கன்சிடர் திஸ் டெல்டா எக்ஸ் 0 கிடையாது. நம்ம வந்து இட் ஹேஸ் சம் இன்ஃபினிட்ஸிமல் லென்த், ஒரு குட்டி லென்த் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் திஸ் பர்சன் இப்போ பாருங்கள், திஸ் மல்டிப்ளைட் வித் த ஸோ திஸ் மல்டிப்ளைட் வித் திஸ் டேர்ம், இந்த டேர்ம் ஃபுல்லும் நமக்கு 0வாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருதுன்னா, ஸோ ஒன் பர்சன் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 0. அப்படி இருந்தால் தான் திஸ் ஈக்குவாலிட்டி வில் ஃபங்க்ஷன், ஒர்க் ஆகும். ஸோ இந்த எல்லோ கலர் பார்ட் இஸ் நாட் 0 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த ப்ளூ கலர் பார்ட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு இப்போ, டி என் எக்ஸ் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டி ஸ்கொயர் என் பை என்எக்ஸ் பை dx square delta x by 2 plus higher order terms is equal to 0. சரியா? Now we are intended, we are trying to frame the governing differential equation. அதாவது இதை மேலாண்மை செய்யும் சமன்பாடு, governing differential equation. இந்த ஃபிசிக்ஸை கவர்ன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனை தான் நம்ம கண்டுபிடிச்சு போகிறோம். இட் இஸ் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மீன்ஸ் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னாலே இட்ஸ் இன்ஃபர்மேஷன் அட் அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கான தகவல் அப்படின்னு நம்ம சும்மா ஒரு ரஃபாக எடுத்துக்கிட்டோன்னா, ஐ எம் கோயிங் டு மேக், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஒரு கிராஸான மொத்தமான ஒரு குட்டி எலமெண்ட், ஒரு குட்டி எலமெண்ட்டுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have drawn it here. இப்போ ஆனால் we want to find என்ன, we want to find a information at a point. அப்படி பாயிண்ட் பண்ணும் பொழுது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், the limit of delta x approaching to 0 அப்படின்னு நம்ம கொண்டு வர போகிறோம். சரியா? இப்போ நான் இந்த இடத்த எழுதியிருக்கக்கூடாது, ஐம் சாரி. இப்போது அந்த லிமிட் ஆஃப் delta x approaching to 0 நம்ம மேலே இருக்கிற ஈக்குவேஷனுக்கு நம்ம பண்ணும் பொழுது நான் ஐ வில் டேக் லிமிட் ஆஃப் delta x to 0. அதை நான் ரெண்டு பக்கமும் எடுக்கிறேன். ஐ வில் டேக் ஃபார் த லெஃப்ட் சைடு அண்ட் த ரைட் சைடு. எடுக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், லிமிட் ஆஃப் delta x approaching to 0 bracket open n x dash அப்படி நான் எழுதிக்கிறேனே, ப்ளஸ் n x double dash delta x by 2 plus higher order terms left side எழுதிட்டேன். For the right side, limit of delta x approaching to 0 for 0. So delta x approaching to 0 for 0 is 0. So right side நான் என்ன பண்ணிக்கிறேன், left side என்ன இருக்குது, delta x இருக்கிற இடத்துல நான் 0 plug in பண்ணிக்கலாம். If I plug in 0, what happens, this makes this term to be 0. higher order termஸும் என்ன ஆயிரும், ஃபுல்லாமே எல்லாத்துலேயுமே delta x இருக்கும். ஸோ எல்லாமே நான் 0 பண்ணிக்கலாம். ஸோ வாட் வில் ஐ பி, இப்போ நான் லிமிட்டை போட்ட பிறகு இதை எழுதக்கூடாது, ஐ ஷுட் நாட் ரைட் இட் என்ன. ஸோ ஐ ஹவ் சப்ஸ்டியூட், ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் த லிமிட் நவ். லிமிட் போட்டேன்னா delta x இருக்கிற இடத்துலலாம் 0 ஆகும். nx dash plus nx double dash 0 divided by 2 and higher order terms also அங்கே எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும், you will
when you substitute 0 delta x இருக்கும், you can substitute 0 directly. இப்போ this is equal to என்ன இருக்க போகுது 0. so what happens now? இப்போ இந்த terms எல்லாமே 0 ஆயிரும். finally what I am left with, the இதான் என்னுடைய equation. this is I am left over with. what is nx dash? the dnx with respect to x is equal to 0. the internal force, the internal normal force along the x direction is not going to change with respect to x அப்படின்னு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. இதுதான் என்னுடைய governing differential equation for this problem. இது சரிதான். எப்படி சரிதான்? இப்போ we have the system. so what is that internal normal force? இப்போ நமக்கு இப்படி தான் நம்முடைய பார் இருக்கு and it has a force point load at the end. இப்போ நான் வந்துட்டு I want to find the internal normal force. internal normal force எடுக்கும் பொழுது I will take a transverse cut. உள்ளுக்கு என்ன ஃபீல் பண்ணுது, internally what force it is there ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு, so I am going to isolate this. நான் தனியாக பிரித்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ isolate எந்த பார்ட்டு? the right hand side part வரைஞ்சிட்டு, so what will be here? it will have a internal normal force and it will be in the direction of x. the structure has to be designed for equilibrium. ஈக்குலிபிரியத்துக்காக தான் நம்ம இது என்ன பண்ணுறோம், இந்த அனாலிசிஸை பண்ணுறோம். ஸோ டு பி இன் ஈக்குலிபிரியம் லெஃப்ட் சைட் பார்ட்டும் ரைட் சைட் பார்ட்டில் உள்ள ஃபோர்ஸும் ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட். ஸோ லெஃப்ட் சைட் ஃபார்ஸ் இந்த இது இன்டர்னல் ஃபோர்ஸ்னு உள்ளுக்கு மெட்டீரியலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ லெஃப்ட் சைட் பார்ட்டில் என்ன இருக்கும், nx. ரைட் சைட் பார்ட்டில் என்ன இருக்க போகுது, இட்ஸ் கோயிங் டு பி p. ஸோ nx இஸ் ஈக்குவல் டு என்ன, p. இப்போ பாருங்கள், எந்த இடத்துல நீங்கள் கட் எடுத்தாலும் wherever you go along the x direction and take a cut, will this இந்த ஈக்குலிபிரியம் இந்த p வந்து என்ன தான் இருக்க போகுது, எங்கே கட் எடுத்தாலும் உள்ளுக்கு கட் எடுத்து பார்த்தீங்கனாலும் you will have internal force என்ன தான் வரப்போகுது, apply the equilibrium you will get p. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா p is not a function of x, it's a constant. x சார்ந்து இல்லை throughout இந்த ப்ராப்ளத்துக்கு. அதுதான் நம்முடைய கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஆம் ஐ ரைட்? சரி, இப்போ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். இதான் என்னுடைய கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். அடுத்து பவுண்டரி கண்டிஷன். அதுக்கு முன்னாடி ஒன்றே இதில் லைட்டாக போய்க்கலாம். nx இதான் கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அண்டு இப்போ எப்படின்னா, ஒரு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வாட் வி வில் ஹேவ், ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா தட் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்படி தானே? இப்போ என்எக்ஸை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட். ஆம் ஐ ரைட்? ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னா d by dnx nx is equal to 0னா nx is a constant. இப்போ அந்த nx a constant நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், what we have found, that constant is nothing but the value p. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். is it okay? so the constant is p அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பவுண்டரி கண்டிஷன். கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பவுண்டரி கண்டிஷனை சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த nx இப்போ நான் மாடல் பண்ணணும். இன்னும் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபுல்லி காம்பேக்டாக முடியலை. இப்போ இதோட வந்து நிற்கிறோம். பட் இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதை மாதிரி வேறு மாதிரி வந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த nxங்கிறது என்னது, இன்டர்னல் நார்மல் ஃபோர்ஸ். இந்த இன்டர்னல் நார்மல் ஃபோர்ஸை நான் மாடல் பண்ணணும். இந்த nxஐ நான் மாடல் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய நபர் யாருன்னா, த பர்சன் ஹூஸ் ரெக்வயர்ட் இஸ் த கான்ஸ்டிடியூட்டிவ் ஈக்குவேஷன். ஏன்னா நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், கான்ஸ்டிடியூட்டிவ் ஈக்குவேஷன்.
we want to find deformation. u கண்டுபிடிக்கணும், அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எது வந்தால் நிற்கிது? நார்மல் ஃபோர்ஸ் இஸ் அ வேல்யூ ஆஃப் பி, அதில் தான் வந்து நிற்கிது. ஆனால் நமக்கு தேவை என்ன? டிஃபர்மேஷன் u, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் தி எக்ஸ் டைரக்ஷன் எனக்கு தேவை. சரியா? சரி, இப்போ இதான் எனக்கு தேவை, இதான் என்னோட கொஸ்டின் மார்க். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நார்மல் ஃபோர்ஸ் நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, the element that I have chosen, the element எடுத்தோம்ல, this is known as the differential element. This differential element chosen is what kind of material அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ the differential element chosen is a linear elastic material நான் சொன்னேன்னா, if I tell if it is a linear elastic material அப்படின்னு எடுத்தோம்னா, nx is equal to for linear elastic material. Linear elastic material எடுத்தோம்னா sigma equal to Hooke's law direct apply பண்ணலாம். it is equal to Young's modulus times strain அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இது வந்து x directionனா everything would be in the x direction அப்படின்னு எடுக்கலாம். இது என்ன எப்படி எழுதலாம்? nx by ax is equal to e into du by dx. ஸ்ட்ரெயினை வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்மில் எழுதும்போது will write like this, where u is the displacement function in the x direction. So n is the normal force and a is the cross sectional area. So இப்போ nx வந்து இப்போ நம்ம மெட்டீரியல் லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியலாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம nxை நம்ம இந்த ஹூக்ஸ், இது பேர் ஹூக்ஸ் லா ஃபார் லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல், இதில் இருந்து நம்ம nx எடுத்துகிட்டு வரலாம். லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல்னால் இதை மாதிரி தான் பிஹேவ் பண்ண போகுது ஃபார் அண்ட் வென் அண்ட் ஆக்சியல் லோடு இஸ் அப்ளைடு. இப்போது ஃபார் அ நான் லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல்னால் இந்த ஈக்குவேஷன் would be quite different, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது? sigma x is equal to Young's modulus times இது ex power n இருக்க போகுது, அவ்வளோதான். சம்டைம்ஸ் சம் இதில் it will also have some strain rate இருக்க போது, அங்கே டாட் இருக்க போது, அதை m அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே போகாமல் we are finding the deformation for the linear elastic material. ஸோ ஸ்ட்ரெயின் ரேட் பற்றி எனக்கு தேவையில்லை, லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல் ஸ்ட்ரெயின் ரேட்லாம் தேவை கிடையாது. இது வந்து என்ன n வந்து ஒன்றா மாறிடுது. ஸோ we can fix it with here. ஸோ nx is equal to என்னடா, I'll cross multiply ax multiplied I'll multiply Young's modulus into dux by dx அப்படின்னு வந்து நிற்கிது. So what is nx? nx equal to dux by dx, that is equal to p. சரியா? ஸோ இப்போ எனக்கு இன்னும் என்ன வந்திருக்கு பாருங்கள், என்னோட இது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக தான் வேணும். du by dx is equal to p divided by a x வேறு யார் இருக்கா into Young's modulus, ஈங்கிறது Young's modulus. சரியா? ஸோ இப்படி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு என்ன, பிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், நான் வந்து ஈயும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஈங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான். இ எப்படி கான்ஸ்டன்ட் தான், அண்ட் ஏ அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி மெட்டீரியலாக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல் தானே. லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல்னால் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா வாட் வில் யூ ஹேவ், பிளாட் பண்ணிங்கன்னா இட் வில் பி a straight line. It will be a straight line. ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏன்னா வேரியேஷனே லீனியராக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு Young's modulus will be a constant value. For a straight line slope is constant. Delta sigma by delta epsilon தான் என்னென்னா Young's modulus. ஸோ Young's modulus is a constant value. சரியா? ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் வச்சு தான் கண்டு. இப்போ ஏஎக்ஸ்
ஏஎக்ஸில் தான் நம்மளோட ட்விஸ்ட்டே இருக்குது. என்ன இருக்குது? ஏ இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்சிங் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன். பாருங்கள், when you go along the x direction, when you go along the x direction, கிராஸ் செக்ஷனல் ஏரியா பாருங்கள், இங்கே பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்குது, இடையில இன்பிட்வீன் பாருங்கள், இங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை நான் மாடல் பண்ணணும். மாடல் பண்ணிட்டேன்னா இந்த கணக்கு த ப்ராப்ளம் இஸ் மேஜர்லி டன். சரியா? ஓகே, இப்போ நான் யார் எனக்கு தெரியணும்? the area is going to change with respect to x. இதை நான் எக்ஸ்பிளிசிட்டாக நான் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? du by dx p, the cross sectional area in the x direction is changing with respect to x, and p and e are constants. இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி பார்க்கும் பொழுது யூவை மட்டும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு யாரெல்லாம் எக்ஸை பொறுத்து எக்ஸை சார்ந்து இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம்? du. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இதுதான் நம்முடைய கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ ஏஎக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா வேரியபிள் செப்பரபிள் படி நம்ம பிரித்து எழுத போகிறோம். ஏஎக்ஸ் எப்படி வரப்போகுது, ஏஎக்ஸை எப்படி மாடல் பண்ண போகிறோம், அதை வந்து நம்ம 2 பாயிண்ட் ஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைனில் மாடல் பண்ண போகிறோம். அப்புறம் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். இட் வில் பி இன் தி பார்ட் 2 ஆஃப் அவர் வீடியோ. சரியா? இதனுடைய கண்டினியூஷன் ஒரு வீடியோவில் இருக்கும். தேங்க்யூ, பாய், அண்ட் see you in the next video. நன்றி.